ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு என்ஆர்ஆர் ஃபேமிலி. சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் நீட்ட வாக்கில் அறுத்து வச்ச பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கி கிடச்சிரும். நம்ம வெங்காயத்தை எவ்வளோ நல்லா பொறுமையாக வதக்குறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், கருக விடாமல். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மல்லிப்பொடியும் 2 ஸ்பூன் இதில் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். பெப்பர் பொடி நம்ம சேர்த்துறங்காட்டி மிளகு பொடி கம்மியாக போட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விடணும், அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். நம்ம வீட்டிலேயே ரெடிமேடாக பண்ணினது. பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி. எப்போவுமே மல்லித்தலை மட்டும் போடாமல் கொஞ்சம் புதினாவும் போட்டு செஞ்சிங்கன்னா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இப்போ 3 தக்காளி பழம் நல்லா பழுத்து தான் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது கூட சேர்த்திக்கலாம். தக்காளி நம்ம நிறையா போட்டால் தக்காளி குழம்பாயிரும். கம்மியாக போட்டு புளிப்புக்கு லெமன் ஊற்றிக்கலாம். தயிரும் லெமனும் ஊற்றும் போது அதுக்கு கரெக்டாக ஈக்குவலாயிரும். தக்காளி பழத்தை நம்ம அரைச்சி சேர்த்துனங்காட்டி நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகு பொடியோட காரம் போதுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மிளகு பொடியை சேர்த்திக்கங்க. நான் கொஞ்சம் பெப்பர் பொடியை சேர்த்திக்கிறேன், அதனால தான் மிளகு பொடி கொஞ்சமாக போட்டிருந்தேன். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி விடும். இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி 3லேருந்து 4 விசில் விடுறேன். நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும். சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாப்பாட்டுக்கு பரோட்டா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்குதுன்னா இனி நம்ம சாப்பிட போகும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.